எல்லோரும் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்கள் எல்லாருமே எதை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஹாப்பினஸ் தான். அந்த ஹாப்பினஸ் வர்றதுக்கு நம்ம வி மஸ்ட் பி அ டிசர்விங் பர்சன். இயற்கை ஹாப்பினஸ்ஸை நம்மக்கிட்ட இருந்து பிடுங்கிறதுக்காக இல்லை, அதை நம்மக்கிட்ட இருந்து அது நீக்கிறதுக்காக எதுவும் செய்யலை. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு செல்ஃப் அக்செப்டன்ஸ் வேணும். நான் இப்படி இருக்கேன், இதை மற்றவங்க சொன்னால் நமக்கு கஷ்டமாக இருக்கும். நம்முடைய ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன அப்படின்றத தனிமையில் உட்காந்து அனலைஸ் பண்ணணும். அப்படி அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஏற்றுக்கிட்டு க்ரோத்தே இல்லாமல் இருக்கணுன்றத நம்ம இங்கே சொல்லலை. நீங்கள் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வளர்ச்சியே இல்லாமல் ஒரு இடத்துல முடங்கி உட்காரக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது ரீவயரிங் டெக்னிக். நம்ம இப்படி இருக்கோம், அதை பிரத்யட்ச பாவனான்னு சொல்கிறாரு. அதை இப்படி மாற்றணும். நம்ம அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுறோம், கோபத்தில் வார்த்தைகளை விடுறோம், அது நட்பை கெடுக்குது. அதனால அதை நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்ம லைஃப்பில் என்ன முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்மக்கிட்ட பணம் இருக்கிறதாலேயோ, பெரிய பதவியில் நம்ம இருக்கிறதாலேயோ, நம்மக்கிட்ட நிலபலன்கள், நம்ம காரு, வேக வாகன வசதிகள்லாம் இருக்கிறதாலேயோ மகிழ்ச்சி வரலை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி மகிழ்ச்சி ஒரு மனிதனுக்கு வருது அப்படின்னு பார்க்கும்போது நல்ல உணர்வு உள்ளவர்களிடத்தில் அவங்களுக்கு நட்பு ஏற்படும் போது, நமக்கு விருப்பமானவர்களை நாம் சந்திக்கும் போது, இந்த விருப்பமானவர்களோடு இணக்கம் நமக்கு ஏற்படும் போது மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அப்போ அந்த உறவு மேலும் மேலும் வளர்வதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். நம்முடைய நண்பர்களை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அவங்க அவங்க உற்சாகத்து இல்லாமல் இருப்பாங்க. நீ ஏன்டா எப்போ பார்த்தாலும் சோம்பலாக இருக்க அப்படின்னு சொல்லி அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதை விட உற்சாகமாக ஆகிறதுக்கு நீ இதெல்லாம் பண்ணலாமே அப்படின்ற போது அவங்க அந்த நட்பை விரும்புவாங்க. நம்ம எடுத்த உடனே நெகட்டிவாக நம்ம அப்ரோச் வச்சுக்கிட்டு நான் நல்லது சொன்னால் அவன் கேட்க மாட்டேன்றான், நல்லது சொன்னால் எதிரியாக நினைக்கிறான், அப்படி சொல்லி நம்ம பழகிறோம். நம்ம எப்படி சொன்னால் அந்த சொல்லை பிரிதொரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து, அதை விட அற்புதமான வார்த்தை இருக்கக்கூடாது, அதை விட பலம் வாய்ந்த வார்த்தை இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை சொல்கிறாரு. அது உறவுகள் நம்ம மேம்படுவதற்காக நம்ம சில முயற்சிகளை பண்ணணும். உறவுகள் நல்லா உராய்வில்லாமல் இருக்கும்போது மகிழ்ச்சி என்பது பீரிட்டு வரும், இன்ப ஊற்று என்பது வாழ்விலே அதிகரிக்கும். அடுத்ததாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது மிக முக்கியமான விஷயம், நம்முடைய ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன் நல்லா இல்லைன்னா மூட் அவுட் ஆகும். நம்முடைய இதய துடிப்பு சரியாக இல்லாத போது நமக்கு கவலை வர ஆரம்பித்து விடும். நம்முடைய கல்லீரலிலே உஷ்ணம் அதிகரிக்கும் போது நமக்கு கோபதாபங்கள் அதிகரிக்க ஆரம்பித்து விடும். இந்த கிட்னி ஃபங்க்ஷன் சரியாக இல்லைன்னா ஃபோபியா வந்துடும். அதனால உடல் உறுப்புகளுக்கும் நம்முடைய குணாதிசயங்களுக்கும் தொடர்பு இருக்குது. இந்த சவுண்ட் மைண்ட் இன் அ சவுண்ட் பாடி. இந்த மைண்டை நல்லா இருக்கிறதுக்கு உடம்பு நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு மைண்டு நல்லா இருக்கணும். இதில் ரெண்டுலையும் கனெக்ஷன் இருக்குது. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உடலை உற்சாகப்படுத்தக்கூடிய சில பயிற்சி முறைகள் நமக்கு தேவைப்படுகிறது. உடலில் நெகிழ்வு நிலைக்கு கொண்டு வரும்போது, உடலை ஸ்ட்ரெச் பண்ணும்போது டிஸப்பியர் ஆகிடும். அப்படியே ஆங்ஸைட்டி, இந்த டென்ஷன் இதெல்லாம் டிஸப்பியர் ஆகும். நம்ம வேணும்னு அதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை உடம்பை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணணும். அதுக்கப்புறம் பிராண சரீரத்தை நம்ம இது பண்ணுறதுக்கு மூச்சு பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னர் எக்ஸ்பேன்ஷன் நமக்கு ஏற்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ குணாதிசயம் சொன்னேன் இல்லையா, ஏன் ஹேட் வேணாம் அப்படின்னு சொன்னால், ஹேட்ரேட் ஜெலஸ் இன்னர் ஸ்பேஸ் இல்லாமல் பண்ணிவிடும். நமக்குள்ளே நெருக்கடியை கொண்டு வந்துடும். ஹேட் வேணாம், நீங்கள் அன்பாக இருங்க அப்படின்னு சொல்கிறது அடுத்தவங்க நன்மைக்காக இல்லை, நமக்குள்ளே ஒரு ஃபீலிங்கே சரியாக இல்லாமல் போயிடும். ஒரு வித குற்ற உணர்வு நம்மக்கிட்ட வர ஆரம்பிச்சிடும். ஒரு குரூர புத்தி இருக்கும்போது அவங்களுக்கு இதயம் விசாலம் அடைவது இல்லை, இதயம் விசாலமடைய முடியாமல் போய்விடுகிறது. இந்த இதயம் விசாலம் அடைவதற்கு அந்த பரோபகார சிந்தனை நமக்கு வர வேண்டும். ஹேட் சின் பட் நாட் சின்னர். தனிப்பட்ட முறையில் அந்த பாவச் செயல்களை செய்கிறதுக்கு நம்ம வெறுக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இருக்கான்னு பார்த்து அதை சரி செய்யணும். யாரோ ஒருத்தர் அதை செய்கிறாருன்னா அவரை நம்ம வெறுக்க அந்த குவாலிட்டி நமக்கும் வர ஆரம்பிச்சிடும்.
அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, யாரிடத்தையோ குணக்குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாடு அவரிடத்துலேருந்து நீங்கட்டும் அப்படின்னு நினைக்கும்போது, பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு முதல்ல நல்லது, அடுத்து அவருக்கும் கொஞ்சம் நல்ல நன்மை ஏற்படும். இட் வில் டேக் டைம். 1 or 2 years 3 years கழித்து அவர் நம்ம பேரை சொல்லிக்கிட்டு வரலாம், நீங்கள் சாரி ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய பார்க்குறோம். 10-15 வருஷமாக விலகி இருந்தவங்க திருப்பி வந்து நம்மக்கிட்ட இணைவாங்க. ரொம்ப 20-30 வருஷமாக க்ளோஸாக இருந்தவங்க டக்குன்னு விலகி போவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனால் நம்ம வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். எதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும், எதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது, உடனே ரியாக்ஷன் கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம மகிழ்ச்சியை கெடுத்துருது. டக்குன்னு ரியாக்ட் ஆகுறோம். அதெல்லாம் போகிறதுக்கு நம்ம வந்து உடலையும் மனதையும் பலப்படுத்தணும். அப்படி பலப்படுத்தும் போது அதுக்கு உண்டான முக்கியமான விஷயங்களில் ஒன்று, பிரபஞ்சத்தோடு நமக்கு இணைப்பு ஏற்படணும். இந்த பிரபஞ்சத்தோடு நமக்கு இணைப்பு ஏற்படும் போது லெவல் ஹெட்டடாக இருப்போம். இந்த பிரபஞ்சத்தோடு நமக்கு இணைப்பு ஏற்படுவதற்கு மிக முக்கியமான விஷயம் கிராட்டிடியூட். நம்ம இன்றைக்கி காலையில் நம்ம வந்துட்டு சூரிய உதயம் இல்லைன்னா, நமக்கு காற்று வரலைன்னா, நமக்கு நீர் இல்லைன்னா நம்ம வந்து வாழ முடியாது. அதனால் இந்த பஞ்சபூதங்கள் நமக்கு எவ்வளோ நன்மை செய்யுது. நன்றி நன்றி நன்றின்னு சொல்லணும். யூனிவர்ஸோடு கனெக்ட் ஆகிறதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். நம்ம பெற்றோர்களுக்கு நன்றி சொல்லணும். நமக்கு எழுத்தறிவை போதித்தவர்களுக்கு நன்றி சொல்லணும். இப்படி நம்ம நன்றியை கொன்றவர்களாக இருக்கிறோம். எல்லாத்தையும் மறந்துட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். எனக்கு அது இல்லை, இது இல்லை, இது கிடைக்கல, அது கிடைக்கலன்னு. அந்த என்னென்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. அந்த நன்றியை கொன்றவர்களுக்கு அவங்களுக்கு மோட்சமே கிடையாது, அவங்களுக்கு விடுதலை கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்ம முக்கியமாக டெய்லி இரவு தூங்கும்போது தேங்க் பண்ணிட்டு படுக்கணும். மறுநாள் எந்திரிக்கும் போது அதுக்காக தேங்க் பண்ணணும். அப்படி ஏன்னா நேற்று நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் தூங்கினவங்க இன்றைக்கி காலையில் எந்திரிக்கலை. இன்றைக்கி போர் பகை அச்சத்தோடு மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க மிடில் ஈஸ்ட்லலாம். அவங்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணணும். எல்லோரும் இன்புற்று இருக்கணும்னு நினச்சி வேண்டணும். அப்படி வேண்ட பிரார்த்தனை பண்ண நம்ம இன்னர் எக்ஸ்பான்ஷன் ஏற்படும். உள்ளுக்குள்ளே நம்ம விசாலமாகும். வெறுக்க மக்களை வெறுக்க உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே நேரோவாகி சக்ராஸ்லாம் பலகீனமாயிரும். நம்மளுடைய நேவல் சக்கரா, ஹார்ட் சக்கராலாம் பலகீனமாயிட்டதுக்கு பிறகு வருத்தம் தான் மிஞ்சி நிற்கும். இந்த வருத்தத்தை தவிர, கவலையை தவிர வேறு ஒன்றும் லைஃப்பில் இருக்காது. வாழ்க்கையே மிசரியாக நமக்கு தெரியும். மிசரிஸ் ஹஸ் நாட் பீன் கம்மிங் ஃப்ரம் அவுட் சைட். வி ஆர் ஒன்லி கிரியேட்டிங் தட். அதனால் துன்பத்தை நாமளாக ஈர்க்க பழகிறோம். எல்லாத்தையும் குறை காண்பது இதெல்லாம் விட்டுட்டு, எல்லாவற்றிலும் இயற்கைன்ற பேராற்றல் பலவிதமான அற்புதங்களை நிகழ்த்திக்கிட்டு இருக்கு. வானமண்டலத்தை கவனிக்கணும், உட்காந்துட்டு பார்க்கணும். லட்சோபலட்சம் கிரகங்கள் இருக்குது வானத்தில், கோடிக்கணக்கான கிரகங்கள் இருக்குது. இதையெல்லாம் கவர்ன் பண்ணுறது யார்? இங்கே இந்த பூமியில் வந்துட்டு இரவு பகல் இதெல்லாம் உருவாகுது. இது எப்படி? இந்த உடலில் சில வேதியியல் மாற்றங்கள் ஏற்படுது. நம்ம உடலில் ராமலிங்க சாமி சொல்கிறார், அமைதியாக உட்காந்துட்டு பாருங்கள், உங்கள் உடலில் ரோமங்கள் வருகிறது, அப்புறம் ரோமங்கள் உதிர்கிறது. இதையெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் எப்படி நடக்குது. நம்ம பற்கள்லாம் நமக்கு பிறந்த போது இந்த பற்கள்லாம் இல்லை, இப்போ வந்திருக்கு. அப்புறம் வயோதிகம் ஏற்படும் போது விழ ஆரம்பிக்கும். அதனால் உடலில் வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரங்களும் செல்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த செல்ஸ் இப்போ எதுவும் உடம்புல இல்லை. இதெல்லாம் எவ்வாறு நிகழ்கிறது? பெரிய சக்தி இருந்து எல்லாத்தையும் கவர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கு. மேக்ரோகோசம், மைக்ரோகோசம், அண்டத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, பிண்டத்திலும் மாற்றங்கள் இருக்குது. சில கிரகங்கள், லட்சோபலட்சம் கிரகங்கள் வந்துட்டு லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே அழிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். விஞ்ஞானிகள் அந்த லைட்டை கவனிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது முடிஞ்சு போச்சு. அந்த லைட் இன்னும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு லட்சம் வருஷமாக. அதே மாதிரி மகான்கள்லாம் சிலர் வந்து மறைஞ்சிட்டாங்க, ஆனால் இன்னும் அவங்க வணங்கப்படுறாங்க, அவங்க போற்றப்படுறாங்க, அவங்க பேசப்படுறாங்க. அதுக்கு காரணம் அந்த இன்னர் லைட்டு. அந்த இன்னர் லைட்டோட நமக்கு தொடர்பு வரணும். அந்த இன்னர் லைட்டு வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய டார்க்னஸ்லாம் போகிறதுக்கு உதவும். அந்த இன்னர் லைட்டை நம்ம இலுமினேட் பண்ணணும். அந்த உள்ளுக்குள்ளே அந்த இன்னர் லைட்டு நமக்குள்ளே இருந்து வர்றதுக்கு அந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ளே ஆவாகனமாகணும். அந்த பிரபஞ்ச சக்தி உச்சியில் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. அது உயிர் உடம்புலே கலந்து நம்ம ஆஸ்ட்ரல் பாடியில் கலந்து அந்த லைட் வந்துட்டு நம்ம வந்து ஒரு கலங்கரை விளக்கமாக, நாமே ஒரு விடிவெளியாக, நாம் நலமோடு வளமோடு வாழ்வதோடு மற்றவர்கள் வாழ்க்கையிலே இருள் நீங்குவதற்கு ஒரு பேரொளியாக நம்ம வந்து வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும். அப்போ தான் மகிழ்ச்சி ஏற்படும்.
உண்மையான மகிழ்ச்சி என்பது நம்ம சுயநலத்தோடு இருக்கும்போது ஏற்படுவது உண்மையான மகிழ்ச்சி கிடையாது. இந்த சுயநலத்தை கடந்து இந்த புறத்துக்கு செய்யக்கூடிய உபகாரம், இந்த பரம்பொருளுக்கு செய்யக்கூடிய உபகாரம் என்பது என்ன என்று பார்க்கும்போது, மக்களுக்கு செய்யும் பணியே மகேஸ்வரனுக்கு செய்யும் பணி. மகேஸ்வரனை மகிழ்விப்பதற்கு இந்த மக்களுக்கு நம்ம நன்மை செய்யணும் அப்படின்ற முறையில் உறுதியாக இருங்க. மகிழ்ச்சி என்பது அதனுடைய பை ப்ராடக்டாக அதுவாக வரும். அது எவர்லாஸ்டிங் ஜாயாக மாறும். அது தற்காலிகமான இன்பமாக இருக்காது, டெம்பரவரி ப்ரெஷராக இருக்காது. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, எல்லா நாளும் இன்பமயமாக இருக்கும். அத்தகைய இன்பமயமான வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த தகுதி என்ன என்று பார்க்கும்போது நம்மளை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும், நம்மளை நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் மற்றவங்க வாழ்க்கையில் அவங்க உயர்வடைகிறதுக்கு நம்ம துணையாக இருக்க வேண்டும். இந்த குணாதிசயங்களை எல்லாம் நாம் வளர்த்து கொண்டே வருகின்ற போது ஹேட்ரேட், ஜெலஸு, வேனிட்டி, வெஞ்சன்ஸ் இதெல்லாம் காணாமல் போயிடும். நம்ம உயர்ந்த பண்புகளை வளர்த்து கொள்வோம். அதுவே அன்பு நிறைந்த உள்ளத்தையும் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தையும் நம்ம கைவர பெறுவோம் என்று கூறிக்கொண்டு, மகிழ்ச்சியாக இருக்கும்போது, உற்சாகமாக நாம் இருக்கும்போது உடல் உறுப்புகள் எல்லாம் பலம் பெறுகிறது, மூளையிலே இயங்காத செல்கள் எல்லாம் இயங்க ஆரம்பிக்கும். அதனால் பேரின்ப வாழ்வு பெறுவோம் என்று கூறிக்கொண்டு, நீங்கள் அனைவரும் இந்த ஆசி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவரும் வாழ்க்கையிலே பேரின்ப வாழ்வு பெற இறையருளும் குருவருளும் மாஸ்டர்ஸுடைய பிளெஸ்ஸிங்ஸும் யுனிவர்சல் ஃபோர்ஸுடைய பிளெஸ்ஸிங்ஸும் பிரபஞ்ச சக்தியுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு என்றென்றும் கிடைத்திட வேண்டிக்கொண்டு வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளத்துடன். ஆசி பாட்காஸ்ட் by M.S. Ravishankar Raja.